பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணனை, இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். தர்ம காரியங்கள் பண்ணி என்ன குழந்தைய அடைஞ்சது இப்படி தெரியாம கல்யாணம் பண்ணிக்கவா? அன்னைக்கு விஸ்வாமித்திர ராமலட்சுமணால ஒப்படைக்கும் பொழுது இந்த க்ஷணத்திலேருந்து இவாளுக்கு அப்பா அம்மா நீங்க தான். அந்த தைரியத்துல தான் தசரதனையும் கலக்காம பொண்ணை டிசைட் பண்ணிவிட்டார். ராம ஜென்ம பூமி அயோத்தி எல்லாருக்கும் தெரியும். சீதா ஜென்மஸ்தானம் பார்க்கணும்னு ஆசையா இவர் எங்கேயோ அலைஞ்சின்னு இருந்தவர சீதையே வந்து அழிச்சுன்னு வந்து அந்த ஜென்ம பூமியில படுக்க வச்சார். ధర్మాత్మ చరణంబు సొక శివ చాపమును தபமேமி சேசேனோ தெளியா. தியாகராஜ சுவாமிகள் என்ன தபசு பண்ணினாரோன்னு தெரியலையே, சிவதனுசு என்ன தபசு பண்ணினதோ தெரியலேங்கிறார். பசுபதி சாப பிரகரதயா லோ குஷல வஜன கா அக்ரூரா தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயா பராயா தேவா தயாளோ. பத்ராச்சல ராமதாசர் சொல்ற பசுபதி சாப, சாபம்னா வில்லு, பசுபதினா பரமேஸ்வரன் சிவதனுஷ். பசுபதி சாப பிரகரதயா, இதெல்லாம் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் திவ்யநாம கீர்த்தனமோனோ பசுபதி தமிழ் புத்தகத்தை வச்சுன்னு பசுபதி சாப, சாபன்னே படிப்பேன். பசுபதி சாபம் இல்லை, பசுபதி சாப்பம். அது அக்ஷரம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது மாதிரி விதி சக்கராதி சன்னுத ஸ்ரீகிருஷ்ண, விதி சக்கராதி சன்னுத ஸ்ரீ ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, விதி சக்கராதி சன்னுத ஸ்ரீ கிருஷ்ணா. விதின்னா பரமேஸ்வரன், விதின்னா பிரம்மதேவன், சக்கரன்னா இந்திரன். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணனை, இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதை சொல்கிறார் இந்த இந்த கீர்த்தனத்தில் நாராயண தீர்த்தர். இதை பஜனை பண்ணும்போது அநேகமாக 199.9999 எல்லாரும் இந்த இடம் பாடும்பொழுது விதி சக்கராதீசன் எப்படின்னு தான் சொல்லுவார். சக்கரம் இது என்னன்னு தெரியாமல் வாயால் சக்கரம்னு சொன்னது போகிறான்னு அபிநயம் வேற. விதி சக்கராதீசன், அது சக்கரம் இல்லை, சக்கரன் இந்திரன். அதுபோல் இங்கே பசுபதி சாப, சாப்பம், அது சாப்பம் இல்லை. அப்படி சிவதனுர் பங்கம் பண்ணி உடனே ஜனக மகாராஜா சாலக்கிராமம் ஸ்வர்ண தட்சிணை தாம்பூலம் சீதை அழிச்சுன்னு வந்துட்டானா கன்னிகாதானம் பண்ணுறதுக்கு. கன்யாம் கனகசம் பண்ணலாம் சர்வாபரண பூஷிதாம். அப்படி சுவாமிக்கு கன்னிகாதானம் பண்ண கொண்டு வரான். உடனே பார்த்தார் சுவாமி, கையை பின்னாடி கொண்டு போயிட்டாராம், ஓடி போயிட்டாராம். என்ன ராமான்னார் விஸ்வாமித்திர, தாத்தா தாத்தா வில்ல ஒடினேல் ஒடிச்சேன், இந்த கல்யாணங்கள்லாம் எங்கள் அப்பாவை கேட்கணும்னுட்டா. அபிஜ்ஞாய பிதுச்சந்தம் அயோத்திய, இதெல்லாம் லட்சம் தர பாராயணம் பண்ணணும் இந்த ஸ்லோகங்கள். அது நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதாங்கிறப்ப அப்பா அம்மாலாம் கிடையாது. நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான். இஷ்டம் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டா அவா சௌகரியத்துக்கு இருக்கட்டும். சுவாமி சொன்னார், அந்த கல்யாணங்கார்த்தியெல்லாம் எங்கள் அப்பாவை கேட்கணும். ஜனகனுக்கு கொண்டு வந்ததை சுவாமி வாங்கிக்கலையா, அப்பாவை கேட்கணும். 60,000 வருடம் தர்ம காரியங்கள் பண்ணி என்னை குழந்தைய அடைஞ்சது இப்படி தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கவா? எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க. உடனே விஸ்வாமித்திரர் லக்னம் குறிச்சு விட்டாராம் கல்யாணத்துக்கு. சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அனுப்பிச்சா என்ன தைரியம்னா, முன்னாடியே ஜனகணிச்ச வந்தனம்பியை தம்பி தன்னொடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு.
அன்னைக்கு விஸ்வாமித்திரத்தை ராமலட்சுமணால் ஒப்படைக்கும் பொழுது இந்த க்ஷணத்திலேருந்து இவாளுக்கு அப்பா அம்மா நீங்கள் தான் விட்டான். அந்த தைரியத்தில் தான் தசரதனையே கலக்காமல் பொண்ணை டிசைட் பண்ணிவிட்டார். பொண்ணை தீர்மானம் பண்ணி லக்னம் குறித்து அனுப்புகிறார். உடனே தசரத சக்கரவர்த்தி சதுரங்க சைன்யத்தை ரதக சதுரக பதாதி சகிதம் சமந்திரி புரோகிதம் சபுத்திரகளத்திரம் சபரிவாரம் ஆனாய சத்கிருத்யா ரதக சதுரக பதாதி சகிதம். ஹிமயமலையோன்னு அது ஹிமயமலையில் இருக்குது சீதாதேவியினுடைய ஜென்மஸ்தான். ஒவ்வொரு தடவை துளசிதாஸ் ராமாயணம் கதை சொல்லும்போதும் அதை பார்க்கும்போதெல்லாம் தோணும், அவருக்கு ராம ஜென்மபூமி அயோத்தி எல்லாருக்கும் தெரியும், சீதா ஜென்மஸ்தானை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு துளசிதாஸ். அந்த சீதை ஜென்மஸ்தானை பார்க்கணும்னு தேடுறார் அவர். சீதையிட்ட ஒரு மாதృபாவம் அப்படியே தேடும்பொழுது இருட்டி போயிடுத்து, ஆனால் தேடிகிட்டே போகிறார். அது எங்கே போகிறேன்னு கேட்குறா. ஒரு அம்மா வயசான கழுவி ஊற்றி அவன் சொல்கிறா, எங்கள் அம்மாவை தேடுறேன். உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னா, எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் இருக்கா. எல்லா இடத்துலையும் இருக்கிறவளை தேடுறியே நீ அசடான்னு கேட்டான். இல்லை எல்லா இடத்துலையும் தான் இருக்கா, ஆனால் அவள் பிறந்த இடம் இங்கே இருக்குது, அதை தேடிட்டு வரேன்னா இப்படி பேச்சு கொடுத்துட்டே வந்தா. ஒரு குடிசைக்கு வந்துட்டா. இவர் ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்காரா, பசியாக இருந்தது. கஞ்சி சாப்பிட்றியான்னு கேட்டால் அந்த அம்மா. குடிக்கிறேன்னா. நல்ல இருட்டு வேலை. ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்தா. அவளும் படுத்துனுட்டா, இவரும் படுத்துனுட்டா. வயசான கிழவி. கார்த்தால எழுந்துட்டார். அந்த குடிசையே காணும். எல்லாம் மலையாக இருக்குது, குடிசையே காணும். குடிசையை காணுமேன்னு இப்படி திரும்பி பார்க்குறார். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, சீதா ஜென்மபூமி அப்படின்னு போட்டு. இவர் எங்கேயோ அலைஞ்சின்னு இருந்தவரை சீதையே வந்து அழிச்சுன்னு வந்து அந்த ஜென்மபூமியில் படுக்க வச்சார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.